தற்போது கிடைத்த அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்த கூடுதல் விவரங்கள். தமிழ்நாட்டில் இன்று 12 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் குமரிக்கடல் மற்றும் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவக்கூடிய ஒரு காரணத்தினால இன்று தமிழகத்தினுடைய பெரும்பாலான பகுதிகள், குறிப்பாக கோவை மாவட்ட மலைப்பகுதி, அதே போன்று திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய இந்த 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் நாளைய தினமும் கோவை மலைப்பகுதி, அதே போன்று நீலகிரி மலைப்பகுதி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல பல்வேறு மாவட்டங்கள்ல, குறிப்பாக 2ஆம் தேதி அன்றும் கூட மேற்கு மாவட்டமாக இருக்கக்கூடிய கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களும், அதே போன்று தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை 2ஆம் தேதி அன்றும் இருக்கும் என்றும், அதே போல 3ஆம் தேதி அன்றும் ராமநாதபுரம் தொடங்கி கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய அதே வேளையில சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை 24 மணி நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரினுடைய ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதிகபட்சமாக வெயிலினுடைய தாக்கம் என்பது 34 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் இந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.